நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸுங்க. இது வெறும் பட்டை, சுருள் பட்டை, அப்புறம் இதோட கொஞ்சம் கிராம் கலந்துக்கோங்க. ஒரு 4 கிராம் எடுத்துக்கோங்க. 200 மில்லி தண்ணிக்கு 4 கிராம் போட்டுக்கோங்க. 8 கிராம் போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. குருமிளகு ஒரு 5-6 குருமிளகு எடுத்து நுணுக்கிக்கோங்க. சும்மா கொட்டி அப்படியே போட்டுட்டாலும் போதும். இது குடித்தா தினமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாங்க. டீ காபி தேவைப்படாது. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா கூலிங் உடம்புக்கு நமக்கு. இதனோட கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. குழம்புல போகிற சீரகம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா குளிர்ச்சி நல்லா இருக்குங்க. உடம்புக்கு நல்லா சூடெல்லாம் தணிச்சிரும். தினமும் சீரகம் போட்டு குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லதுங்க. வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மட்டும் போட்டால் போதும். இது நான் தினமுமே ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்க வச்சு நைட்டே எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் எல்லாம் அதில் கலந்துரும். அப்புறம் 2வது நாள் எடுத்து லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி குடிக்கிற பதத்துக்கு அதை கொஞ்சம் வடிகட்டி ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னா தினமும் 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா டீ காஃபி தேவைப்படாது. சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் அதுலேயே அந்த பட்டையில் இருக்கிற சுகரே நமக்கு காஃபி குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நீங்கள் டீ காஃபி அடிக்கடிக்கு சாப்பிட தேவையில்லை. இது 1 டம்ளர் அப்படியே 1 வாரம் குடித்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு பழக்கமாயிடும். இது உடம்புக்கு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ்.